அனைவருக்கும் வணக்கம். நான் பரமசிவம் கஜமுகன், இலங்கை ஆசிய சேவை சங்கத்தினுடைய பலியாம வலயத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். இந்த ஊடக சந்திப்பிலே முக்கியமான விடயம், இப்பொழுது அண்மையிலே மாகாண கல்வி திணைக்களத்தினாலே சேவையின் தேவை கருதிய இடமாற்ற பட்டியல் 2 கட்டங்களாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த இடமாற்ற பட்டியலை பார்த்தவுடன் பல ஆசிரியர்கள் எம்முடன் தொடர்பு கொண்டு இந்த இடமாற்றம் தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளையும் அதிருப்திகளையும் எங்களுக்கு தெரிவித்திருந்தனர். ஆனால் அந்த பல கேள்விகளுக்கு எம்மால் பதில் கூற முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அது என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திலே தொழிற்சங்கங்களின் பங்களிப்பு இருக்கவில்லை. இந்த தொழிற்சங்கங்களின் பங்களிப்பு இல்லாமல் போனதுக்கு ஒரே ஒரு காரணம், கடந்த வருடம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கிலே அவர்கள் கடந்த வருடம் வெளியிடப்பட்ட அந்த இடமாற்ற பட்டியலிலே தொழிற்சங்கங்களுடைய பங்களிப்புடன் அந்த இடமாற்ற பட்டியல் வெளியிடப்பட்டது தவறு என அதில் சுட்டிக்காட்டி அந்த இடமாற்ற பட்டியலை மீளப்பெறும் நிலைக்கு தள்ளியிருந்தார்கள். அந்த குறித்த சங்கம் செய்த செயற்பாடு தான் முழுக்க அதிகாரிகளின் கைகளிலே ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வழங்கியது. இந்த முறை எந்த ஒரு தொழிற்சங்கங்களும் இந்த இடமாற்ற பட்டியல் தயாரிக்கும் போது அழைக்கப்படவில்லை. குறிப்பாக 4 தொழிற்சங்கங்கள் இங்கே இருக்கின்றோம். அந்த 4 தொழிற்சங்கங்களில் எந்த ஒரு சங்கமும் அழைக்கப்படவில்லை. இதிலே இடமாற்ற சபைக்கு எந்த விதத்திலும் பங்கு பெற்ற முடியாத சங்கங்கள் கூட பல்வேறு விதமான ஊடக சந்திப்புகளை நிகழ்த்தி இது தொடர்பாக நியாயம் பெற்று தருவதாக கதை அளந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். இந்த ஆசிரியர்களுக்கு பாரிய ஒரு துரோகத்தை இழைத்தது அந்த வழக்கு. அந்த வழக்கு ஏன் போடப்பட்டது என்றால், அந்த குறித்த சங்கத்திலே ஒரு உயர் பதவியை வகிக்கின்றவரும் சைக்கிள் கட்சியில் யாழ் மாவட்ட மேஜர் வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவருடைய இரத்த உறவுக்காரி, அதாவது அவருடைய சகோதரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. அந்த இடமாற்றத்தை ரத்து செய்வதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர் வெளிமாவட்ட சேவைக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அது இயலாத பட்சத்திலே அவர்கள் ஒரு வழக்கொன்றை தொடர்ந்தார்கள். ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் பங்களிப்புடன் இடமாற்ற பட்டியல் தயாரிக்கப்பட்டது தவறு, ஆகவே இந்த இடமாற்றம் பிழை, இதை மீளப்பெற வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தன் சார்ந்தவர்களுடைய நலனுக்காகவும் மேற்கொண்ட ஒரு செயற்பாடு இன்று பல ஆசிரியர்களுக்கு அது தீங்காக அமைந்தது. இதுவரை காலமும் பல்வேறு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் வெளிமாட்ட சேவைக்கு சேவையின் தேவைகரிய இடமாற்றத்தில் அனுப்பப்பட்ட பொழுது 4 தொழிற்சங்கங்களும் பங்களிப்பு செய்திருந்தது. அப்பொழுதெல்லாம் தங்களுக்கு சார்பானவர்களை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருந்த இந்த சங்கம் தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திலே நியாயமான முறையிலே சகலரும் இடமாற்றத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது சரியான போக்கிலே போகின்ற பொழுது அவர்கள் காப்பாற்றி வைத்திருந்தவர்களும் இந்த இடமாற்ற பட்டியலில் உள்ளடங்கி விட்டார்கள். அதன் காரணமாக எவ்வாறாயினும் இந்த இடமாற்ற பட்டியலை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த வழக்கை தொடர்ந்து அதில் அவர்கள் ஒரு பாரிய துரோகத்தை, ஆசிரியருக்கான பாரிய துரோகத்தை செய்திருந்தார்கள். தற்போது வெளியிடப்பட்ட பட்டியலிலும் கூட அந்த குறித்த தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற முக்கியஸ்தருடைய மனைவிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் வெளிமாவட்ட சேவையை செய்யாதவர். ஆகவே அவருக்கும் இந்த இடமாற்ற பட்டியலே அவருடைய பெயரும் உள்வாங்கப்பட்டு விட்டது என்பதற்காக திரும்பவும் அவர் இந்த ஆசிரியர் தொழிற்சங்க ரீதியாக பல்வேறு பிழையான கதைகளை விட்டு ஆசிரியர் குழப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஆசிரியர்களே, நீங்கள் மிக தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குறித்த ஆசிரியர் சங்கம் தொடுத்த வழக்கினாலேயே ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இடமாற்ற அந்த பட்டியல் தயாரிக்கும் பொழுது பங்கு கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு சென்றது. ஆகவே எந்த இக்கட்டான சூழலை ஏற்படுத்திய
அந்த குறித்த நபர்களே இப்பொழுது அதற்கு எதிராகவும் கருத்தை வெளியிடுவது ஒரு வேடிக்கையான நகைப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஆசிரியர்களை உங்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்ற ரீதியிலே எம்மாலான சகல முயற்சிகளையும் செய்வோம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.